வெறும் வாயிலே பேசிக்கிட்டு வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து 100 நாட்களில் தப்புனா தப்புன்னு சொல்கிறதும் இதே ஆட்சியில் தான், கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்கிறதும் இதுதான். வேறு எந்த ஆட்சியாலையும் நடக்க முடியாது அப்படிங்கிறது. தளபதி விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் சந்திக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ப்ரெஸ் மீட் சந்திச்சாங்க அப்படிங்கிறது, ஒரு சில வாக்குறுதிகள் செய்யலைங்கிறது இப்போ வரைக்கும் கேள்வி கேட்குறாங்க இல்லையா. இந்தியாவுக்கே வந்து எதிரானவரை மாதிரி விஜய் அவர்களை சித்தரிச்சதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவரோட 100 நாட்கள் கடந்தது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் மாதிரி மிச்ச கட்சிகள் பேசலாம். ஆனால் இந்த 100 நாட்களில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பார்க்காம நம்ம நெய்பர்ஹுட்டில் இருக்கிற மாதிரி, நம்ம அண்ணன் மாதிரி, நம்ம தம்பி மாதிரி, அண்ணா மாதிரி, மாமா மாதிரி இதெல்லாம் கூப்பிடுறது மிகப்பெரிய விஷயம். இதில் நம்ம 100 நாட்களில் எதையெல்லாம் உடச்சிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஓட்டுக்கு இந்த காசு கொடுக்கறத உடச்சிருக்கோம். செகண்ட் வந்து இந்த கரப்ஷன் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி யாராவது தாவேக்காலே பண்ணியிருந்தா கூட உடனே வீடியோ மாட்டுது. இந்த 100 நாட்களில் நான் பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, இதற்கு முந்தைய ஆட்சியில் நான் வந்து தொகுப்பாளராக இருந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய திமுகவோட தப்புக்களை நான் வெளிப்படையாக பேசும்போது எனக்கு மிரட்டல்கள் வர்றது உண்டு. அதுபோல் சவுக்கு சங்கர்லேருந்து சின்ன கிரியேட்டர் பெரிய கிரியேட்டர் பார்க்க மாட்டாங்க. அந்த தவறுகளை தட்டி கேட்குறேங்கிற பேரில் அவங்க ரொம்ப மன நோகடிச்சு பண்ணுறதெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, என் கலரை ஷேம் பண்ணுறது, என்னை பாடி ஷேம் பண்ணுறது, பெண்களை வந்து அதிகபட்சமாக அசிங்கப்படுத்துறது என்னென்னா அவங்களோட உறவு முறையை வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. ஈவன் அமைச்சர் நிர்மல்குமார் அவரோட எடுத்த ஃபோட்டோவை வச்சு கூட ஜென்சி டிஎம்கேல இருக்கிற ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப தப்பாக பேசியிருந்தார். அவரை தப்பாக பேசணும்னு இல்லாமல் என்னையும் தப்பாக பேசி அதை வந்து வேறு கட்சியோடு இணைச்சி பேசி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திமுக வந்து தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அது எல்லாமே கண்டுக்காமல் ஒன்றா தாவேக்கா உடச்சிட்டு வருது. காசுங்கிறத தாண்டி இந்த தாவேக்கா ஆட்சியில் தான் தப்புன்னு தைரியமாக வெளியே சொல்ல முடியுது. ஏன்னா நான் தொகுப்பாளராக கேட்கும்போது இதே போல் மக்கள்கிட்ட நான் வந்து ஒப்பீனியன்ஸ் கேட்பேன். இந்த திமுக ஆட்சியை பற்றி சொல்லுங்கள், தவறுகள் இந்த மாதிரி கஞ்சா கேஸில் ஒருத்தவங்க இதாகிட்டாங்க, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மக்கள்லாம் பயப்படுவாங்க. ஐயோ இதை போட்டுறாதம்மா, இதை போட்டினா முடிஞ்சிடும். ஒரு பாட்டிக்கு கூட போலீஸ் படையை விட்டு தேடினாங்களே, இதெல்லாம் நடந்தது தான், இதெல்லாம் ஒப்பீனியன் சொன்னனால நடந்தது. ஆனால் இப்போ நான் போய் ஒப்பீனியன் மைக்க கொடுத்து கேட்டால் தப்போ கரெக்டோ பிடிக்குதோ பிடிக்கலோ தே ஆர் ஜஸ்ட் அவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படையாக வெளியே சொல்கிறாங்க. அந்த தைரியம் கொடுத்தது தாவேக்கால மட்டும்தான் முடியும். அது அதிமுகலே முடிஞ்சிருக்காது, திமுகலே முடிஞ்சிருக்காது, அது தாவேக்கா மட்டும்தான் முடியும். ஸோ 100 நாட்களில் தப்புன்னு சொல்கிறதும் இதே ஆட்சியில் தான், கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்கிறதும் இதுதான். பாராட்டுறதுல இந்த 100 நாட்களில் நடக்கிறது இதுதான். இதை விட வெளிப்படையாக வந்து வேறு எந்த ஆட்சியாலையும் நடக்க முடியாது அப்படிங்கிறது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் சந்திக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ப்ரெஸ் மீட் சந்திச்சாங்க அப்படிங்கிறது டிஎம்கேவே சொல்லட்டும். ஏன்னா நான் வந்து மீடியாவில் தொகுப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் நிறையா ப்ரெஸ் மீட்டை நான் எடிட் பண்ணியிருக்கேன் என் கையால். சீமான் அவர்கள் பேசினதை நான் பார்த்துருக்கேன், மிச்ச தலைவர்கள் பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஸ்டாலின் அவர்கள் பேசி நான் பார்த்ததில்லை. அவர் வருவார், கேள்வி கேட்டதுக்கு அவங்க ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு அந்த எதிரான கேள்விகளே வராது. எவ்வளோ ஆட்சியில் எவ்வளோ தப்பு நடந்துச்சு, அந்த தப்பு நடந்த கேள்விகளே வராது. திமுக பற்றின கேள்விகள் வரும், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இதைத்தான் நான் வந்து ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ண ப்ரெஸ் மீட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ விஜய் அவர்களுடைய கேரக்டரை பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிறதா, இந்த மாதிரி நாங்கள் வந்து அவர் அமைதியாக இருப்பார் இது சொல்கிறது தான், செயலில் தான் காட்டணும். வெறும் வாயிலே பேசிக்கிட்டு வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து, இந்த வாயில் வடை சொல்லிட்டாரு அப்புறம் செய்யலை அப்படிங்கிறது அதில் வரக்கூடாது. நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை செய்யணும். இப்போ வந்து விஜய் அவர்களோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லா மாநாடுலேருந்து எல்லா ஸ்பீச்சுக்கும் நீங்கள் கவனிச்சிங்கனாவே தெரியும், அவர் வந்து சொல்லாததை வந்துட்டு இதுவே பண்ண மாட்டார். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை நாங்கள் செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா அது நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். எங்கே நம்ம சொன்னது செய்யாமல் போனால் இந்த மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு சில வாக்குறுதிகள் செய்யலைங்கிறது இப்போ வரைக்கும் கேள்வி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் அதை சொன்னால் கரெக்டாக இருக்கும். ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. இப்போ ஈவன் என்னையவே ப்ரெஸ் மீட்டில் கேட்டாலும் நான் வந்து சந்திக்க விரும்ப மாட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா திமுகவில் நடந்த எத்தனை தப்புக்களை போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்குமே தெரியும். அதனால் வந்து இட்ஸ் பேசணும்னா பர்சனல். அதுதானே, இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளவு அவதூறுகள், என்னமோ இந்தியாவுக்கே வந்து எதிரானவரை மாதிரி விஜய் அவர்களை சித்தரித்ததெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவருடைய உறவு முறையை பேசுனதும் சரி, அவரோட தாயாரை முதற்கொண்டு அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அவர் எவ்வளோ தூரத்துக்கு அவர் மனசில் அந்த களங்கம் இருக்கும். பட் ஸ்டில் இந்திய நாட்டுக்காக அந்த கொடியை ஏற்றுறாங்க. ஈவன் இன்னும் சந்தோஷமாக சொல்லணும்னா வாகா எல்லையில் வந்து தாவேக்காவோடைய பாட்டை அன்ஃபார்ச்சுனேட்லி அது நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட்
பட் ஸ்டில் வந்து அது நாங்கள் தான் பண்ணோன்ற மாதிரி திருப்பி ஏதாவது சொல்லுவாங்க. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எஸ், எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய கேள்விகள் வந்து இன்னுமே ஆக்கப்பூர்வமாக இருக்கணும்னு நானுமே ஆசைப்பட்றேன். இப்போ திமுகவினர் மேலே எனக்கு எந்த ஒரு வெறுப்புத்தன்மையும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தாவேக்கா ஆட்சியில் தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலாம். ஆனால் அவங்க தப்பு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குற மாதிரி இல்லை. விஜய் அவர்களோட உறவு முறையை தப்பாக பேசுகிறதும் சரி, விஜய் அவர்கள் மேலே தனிநபர் தாக்குதல் பண்ணுறத சட்டசபையில் கேள்வியாக கேட்குறது எனக்கு வந்து அதில் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்டே இல்லை. நிஜமாகவே அரசியலில் ஒரு அரசாங்கம்னு ஒன்று அமைச்சாவே தப்புக்கள் நடக்க தான் செய்யும். அதை நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அந்த தப்பை நடந்துருச்சுன்னா அது எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கிறது முக்கியம். நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது நான் சட்டசபையில் எதிர்பார்க்குறேன் எதிர்க்கட்சி தலைவர். எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃப்ராங்காகவே பிடிக்கும், ஸ்டாலின் அவர்களையும் பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடோட ஜிடிபி க்ரோத்துக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை வந்து மாற்றமே கிடையாது. டிஎம்கே நானும் முதல்வனில் படிச்சிருக்கேன், நான் ஃப்ரீ பஸ்ஸில் போயிருக்கேன் காலேஜில். ஸோ ஐ லைக் ஹிம். பட் ஸ்டில் சரி சார், ரொம்ப சிம்பிள் தான் சார். இப்போது நம்ம கலைஞர் ஒவ்வொரு பேர்லேயும் வந்து கலைஞர் இருக்குது, ஒவ்வொரு பேர்லேயும் வந்து விடியல் இருக்குது. ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த லோகோ விடியல், இப்போ வந்து திமுகனா வந்து ஏதோ திராவிட பயணம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட இட் வில் பி ஓகே. ஈவன் பொங்கலை கூட இந்த வாட்டி திராவிட பொங்கல்னு மாற்றினாங்க, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சரி ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணால் பரவாயில்ல. ஒரு மக்களுக்காக கொடுக்க போகிற இடத்துல அங்கே விடியல் லோகோவை ரெப்ரசென்ட் பண்ணுறது, கலைஞர் அவரை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அம்பேத்கர் இருக்கார், காமராஜர் இருக்கார், அவருக்கு எத்தனை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றின்னு போடுறாங்க. வெற்றின்னு வந்து விஜய் அவர்களோட பேர், அவர் பேரை சைலண்டாக எத்தனை வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெற்றியோட மீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து திராவிடம்னு சொல்லும் போது நாங்கள் யாருமே திராவிடர்கள் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களான்னு கேளுங்க. இல்லை, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே திராவிடர்கள் நம்ம ஒத்துக்கிறோம். அது மாதிரி வந்து திராவிட திட்டங்கள்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நான் முதல்வன். அதில் யார் முதல்வன்? நான் பசங்க நான் தான் படித்தேன். அதில் நான் முதல்வன் ஆக முடியுமா? அந்த ஆட்சியில் முடியாது. விடியல் பயணம் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பஸ்ஸு பிங்க் பஸ் வரும்னு தெரியுமா? பெண்கள் கிட்ட கேட்டால் தெரியும். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து எஸ் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குன்னா, பஸ்ஸே இல்லாத ஊர்களுக்கு அவர் பஸ் விட்டுறார். இப்போ வந்து நான் வந்து சும்மா இந்த சப்பக்கட்டு கட்டு வரும்ல, 100 நாள் தான் ஆச்சு, இதை உடனே வந்துருச்சு அப்படிலாம் நான் சொல்லலை. இட் டேக்ஸ் சம் டைம். திமுக ஆட்சி வரும்போதுமே, இப்போ அதிமுகலேருந்து திமுக மாறும்போதே ஸ்டில் அவங்களுக்கு 2 இயர்ஸ் மேலே ஒரு டைம் எடுத்துக்கிச்சு எல்லாத்தையுமே செட்டில் பண்ண. அவங்க ஜிடிபி க்ரோத் எடுத்துறது அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. எஸ் எல்லாத்துக்குமே டெஃபினெட்லி பொங்கல் பரிசும் அவங்க உடனே வந்து கொடுக்கல. எல்லாமே இப்போ ஒரு ஆட்சியிலேருந்து இன்னொன்று மாறும் போது, இப்போ இவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, இவங்க வரும்போது இவங்களோட பிளான் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எவ்ரிதிங் ஷுட் பி சேஞ்ச், ரைட்? ஸோ அந்த சேஞ்சுக்கு டைம் வேணும். டைமே இல்லாமல் நீ பண்ணி காமிச்சிரு, நீ பண்ணலை அப்படிங்கிறது இதில் இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது. அரசாங்கத்தில் என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறத வெளிப்படையாக சொன்னால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குற்றச்சாட்டுன்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே பாருங்கள், எல்லாமே ரேப்பு, கொள்ளை நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து இந்தியாவில் நடக்குது, வெளிநாட்டில் நடக்குது. நான் நார்மலைஸ் பண்ண விரும்பலை. நடக்குது, அதை தடுக்க முடியாது. தடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் அரசு வந்து அப்படியே சட்டமெல்லாம் கொண்டு வர முடியாது. இது மத்திய அரசு சென்ட்ரலில் நம்ம சேஞ்ச் பண்ணால் ரேப்புக்கு தூக்கு தண்டனை அவங்க கொடுக்கணும். அதனால் வந்து இது பேசணுன்னா இந்தியா முழுக்க பேசுகிற மாதிரி பேசணும். ஸோ வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, எல்லா கண்ட்ரிலையுமே இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. என்ன பிரச்சனை நடந்தாலும் அதில் தாவேக்கா எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் என்னோட பேஜ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாவே தாவேக்காவை நான் ஓப்பனாகவே விமர்சிச்சிருப்பேன். நான் ஆதரவாளர், ஆனால் தப்புன்னு கேட்பேன். அந்த சப்பக்கட்டு பழகிறதுல வந்து எனக்கு வந்து துளியும் விருப்பமே கிடையாது. அது எப்போவுமே அது வந்து டெஃபினெட்லி அவர் வந்து இப்போ ஓப்பனாக வந்து நாங்கள் ஏதோ தப்பாக சொல்லி இது பண்ணதில்லை. அதுக்கு கீழே ஒரு சில பேர் வந்து ஆட்சி முறையில் ஏதாவது தப்பு நடக்கும் போது ஒரு முக குழிக்கிற மாதிரி இருக்கும் போது கமெண்டேட்டர்ஸ் எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா, இதை கேளுங்களேன் அப்படிங்கும்போது எஸ் தப்பு தான். அந்த இடத்துல நம்ம ஒத்துக்கிட்டு தான். ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே கூட ஒருத்தவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை மக்கள் எப்படி புரிஞ்சுன்னு? அதுதான் சொல்கிறேனே, இது வந்து இல்லைன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒரு நினைப்பு இருக்கும். ஒரு சில பேர் தப்பாக பேசுவாங்க, ஒரு சில பேர் தங்கச்சின்னு ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு சில பேர் ஃப்ரெண்டுன்னு ரீல்ஸ் போடுறாங்க. இது என்னன்னா, இப்போ சொல்லாமல் இருந்தாலுமே வந்து இவங்களை தப்பு தான் சொல்லுவாங்க. இல்லை வெளிப்படையாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நாங்கள் அண்ணன் தங்கச்சி கொண்டாலும் ஐயோ அண்ணன் தங்கச்சின்னா இப்படிலாம் பண்ணுவாங்க.
ஸோ என்ன பேசினாலும் இப்போ எப்படி நான் ஒரு பையன் பொண்ணு நாங்களே யாராவது பேசினோன்னா அந்த சொசைட்டி அப்படி தான் பேசுவேன். இப்போ அவருக்கு சப்பக்கட்டெல்லாம் கொடுக்க விரும்பலை. சங்கீதா அவர்கள் கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன், சஞ்சய் அவர்களுடைய புதிய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் வந்து சங்கீதா விஜய் அவர்கள்லாம் கலந்துக்க போகிறது. அது உண்மையாக இல்லையான்னு ஐ டோன்ட் நோ, பட் ஸ்டில் அந்த மாதிரி நியூஸ் வருது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் சம்திங். இப்போ தான் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, பேசுவாங்க, சேருவாங்கன்னு நம்புகிறோம். ஓகே, நீங்கள் என்ன நம்ம நினைக்கிறீங்க திரிஷா விஜய் அவங்களுடைய நட்பை பற்றி? ஓகே, திரிஷா இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் கருத்து வந்து எதிராக சொன்னதும் இல்லை. சட்டங்கள் ரீதியாக வந்து அவங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க கேள்வி எழுப்புறாங்க. மிச்சபடி அவங்க சப்போர்ட்டிவாக பேசுனதும் இல்லை, எதிர்க்க பேசுனதும் இல்லை. ஸோ அவங்கள வந்து இந்த அரசியல் கட்டத்துக்குள்ளே கொண்டு வரது தப்புன்னு தோணுது. ஏன்னா நிறையா நடிகைகள் இப்போ கீர்த்தி சுரேஷும் தான் பார்த்துட்டு போனாங்க, சமந்தாவும் தான் பார்த்துட்டு போனாங்க. எல்லாருமே வந்து கோவர்க்கர்ஸ் பார்த்துட்டாங்க, வந்தாங்க, நடித்தாங்க. அவங்கள ஒரு அரசியல் வட்டாரத்தில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பேரை வச்சு அதை வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம். எதிர்க்க உங்களுக்கு கருத்துக்களை எதிர்க்கலாம், ஆனால் அதை அசிங்கமாக கொச்சைப்படுத்த வேணாங்கிறது என்ன அரசியல் களத்துக்கு வரலன்னா நீங்கள் யார் ஓட்டு போட்டு முதலமைச்சர் வரலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்க? யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? ஆக்சுவலி உண்மையை சொன்னால் நிறைய பேர் திட்டக்கூட செய்வாங்க. நான் இது வரைக்கும் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டுட்ருந்தேன். நோட்டாக தான் போட்டுருக்கீங்க? ஆமாம் ஃபஸ்ட் டைம் தான். ஆமாம், நிஜமாவே அதான் உண்மை. எங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா தெரியும். அங்கே போவேன், யோசிப்பேன், ஒரு சீமானுக்கு போடலாமான்னு யோசிப்பேன். எங்கள் அப்பா வேறு ஒரு கட்சியில் இருக்கார், அவர் என்கிட்ட கேட்பார் ஓட்டு போடு அப்படின்பாரு. அவருக்கு போட முடியாது. எங்கள் தாத்தா ஒரு கட்சியில் இருக்கார், அவர்கிட்ட. ஸோ அங்கே போனோடனே ஒரு மைண்டு எனக்கு நிலையாக இருக்காது. அப்போ நான் சின்ன பொண்ணு, ஏன்னா அந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டினோடனே எனக்கு என் வயசு டிஃபர் ஆகும் இல்லையா? எஸ் அந்த இதுக்கு முன்னாடி நான் 3 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு எவ்வளோ ட்ராவல் பாருங்கள், 18, 25. ஸோ அந்த ட்ராவலில் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, அதனால் நான் நோட்டாக்கு போட்டேன். ஆனால் எனக்கு மெச்சூரிட்டி வரப்போ தான் தாவேக்காவும் வந்தது. அதனால ஆக்சுவலி அங்கே போனோடனே நான் நர்வஸ் ஆகிட்டேன். நான் விசிலுக்கு தான் அழுத்துறேன்னா வேறக்கு தான் அழுத்திட்டு வந்துட போகிறேன்னு. பட் அதை அழுத்திட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் நான் பயங்கரமாக கலாய்ச்சாங்க. என்ன ஆள் தான் முடிஞ்சிச்சு, ஆள்தாடு, அது எல்லாமே வீட்டில் பயங்கரமாக கலாய்ச்சாங்க. நீங்கள் ஆட்சியை நல்லா நடத்துகிறீங்க, அதே மாதிரி நடத்திட்டு வாங்க. மக்கள் குறைகள் சொன்னால் அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அது இன்னுமே வந்து எவ்வளோ குறைகள் சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே கேட்டு உடனடியாக வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எங்களோட டிஎம்லேயே நிறையா பேர் அவங்களோட குறைகள் அவங்க ஏரியாவில் இருக்கிறல அக்கா இப்படி நடக்குதுக்கா அப்படி நடக்குதுக்கான்னு சொல்லும் போது எங்களால் பேச தான் முடியும். அட்லீஸ்ட் அவங்க வாயிலாக கேட்க முடியலனாலும் நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெளியே பிரச்சனைகளை பேசுகிறோம், அதை நீங்கள் கேட்டு உடனடியாக தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை.